சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு பாமக சார்பில் அன்புமணி தலைமையில். அது எப்படி சார், அது ரொம்ப முக்கியமா சார்? அது சரி, கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா பிரதிநிதித்துவம் நம்ம எல்லாருக்கும் சரியாக இருக்கணுன்றது ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ தான் இந்த பொருளாதார அடிப்படை இந்த விஷயங்கள்லாம் மாறும். இப்போ அங்கே நடக்கிற 10.5 ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவானது தான். இப்போ திரும்பி அதை வலியுறுத்தி பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு அரசியல் நகர்வாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வந்துச்சு, இன்னும் 94 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ அதனால் இது ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். சார், நீங்கள் திடீர்னு ஒரு நிர்வாக குழு கூட்டம் தேலாபுரத்தில் நடந்தது சார். அங்கே பார்த்தோன்னா என்னுடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் பெரியவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறாங்க? சரி, ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ நம்மலாம் நோண்ட போனோம்னா அவங்க காது கொடுத்தே கேட்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் எலெக்ஷனை பார்க்கணும், உங்களை நம்பி வந்தவர்களை பார்க்கணும், உங்கள் இனத்துக்காக பார்க்கணும், அதெல்லாம் நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு பைத்தியக்காரன்னு மீடியாவில் சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த மத்திய அரசில் ஒரு அமைச்சராகி இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஐகானிக்காக வராது. இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அன்புமணி பேசுகிறாரு. அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறது தான் ஐயாவுக்கு என்னுடைய பெருந்தன்மையான வேண்டுகோள். சார், இப்போ அவர் மேலே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைலாம் இருக்குது. அதெல்லாம் தூசி தட்டி அவரை கைது பண்ணணுன்ற மாதிரியே கைது பண்ணி விசாரிக்கணுன்றன்னு சொல்கிறாரு. இது இப்போ அது ரொம்ப முக்கியமாக நம்ம எலெக்ஷன் நேரத்தில் இப்போ இவரோட பேரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பைத்தியக்காரன்னு பார்த்து பேசுகிறாரு. அப்புறம் சிபிஐ வராது. இத்தனால என்ன பண்ணீங்க? 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருந்தீங்க, அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? ஸோ இவர் ஒரு கீழ்த்தரமான விஷயங்களில் இவர் போய்கொண்டு இருக்கிறார். வயசானவர், அவர் எல்லாம் நினச்சி பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த காந்திமதின்றவங்கள கொண்டு வராங்க. அந்த அம்மாவுக்கு தமிழே படிக்க தெரியல. ஸோ என்ன இந்த மாதிரி உங்களுடைய திணிப்பு, இதெல்லாம் ரொம்ப தவறான காரியங்கள். ஜனநாயகத்துக்கான ஆள் தான் நீங்கள். அந்த ஜனநாயகத்தை என்ன பண்ணுமோ அது செய்யுங்க. அன்புமணி ராமதாஸ் மேலே சிபிஐ இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா? சிபிஐ இன்னும் குற்றப்பத்திரிக்கையே இல்லை, இன்னும் விசாரிக்கவே இல்லை. எங்கள் காங்கிரஸ் காலத்திலேருந்து நீங்கள் 10 வருஷமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம சில அரசாங்கங்கள். அதனால் அதெல்லாம் தப்பான விஷயம். இது எலெக்ஷனுக்காக வர அவருடைய பேரை கெடுக்கணும், அதுக்காக இவர் பயன்படுத்துகிறாரு. அதெல்லாம் சார், இப்போ இவ்வளோ பிரச்சனையும் காரணம் பார்த்தோன்னா ஜிகே மணின்னு சொல்லப்படுது சார். அது அருள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் முன்னாடியத்து பார்த்தோன்னா ப்ரெஸ் கிளப்பில் ஜிகே மணி அவர்கள் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதா இருந்தால் நான் ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், என் மகனும் கட்சி பதவியிலேருந்து இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்னு சொல்கிறாரு. இதை எப்படி சார் நீங்கள் இது ஜிகே மணி ஒரு நாடகம் போடுறாரு. நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் ஏற்கனவே வலியுறுத்தி நீங்கள் சட்டமன்ற நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு சொல்லியிருக்கணும். அப்போ ஓரளவுக்கு ஏதோ வந்திருக்கும். அப்படிலாம் இல்லை, நீங்கள் அந்த பக்கமும் இருக்க இந்த பக்கமும் இருக்கிறீங்க. தயவுசெய்து அந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு போயிடாதீங்க என்பது தான் ஜிகே மணிக்கு நான் என்னுடைய வேண்டுகோள். சார், இப்போது பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அன்புமணியோட மனநிலை எப்படி இருக்குன்னு சார்? சரி, மனநிலைன்னா அவருடைய மன உறுதியெல்லாம் குறைச்சிட்டாரே. இப்போ அது கிடையாது. இப்போ இன்னும் அவர் சொல்ல வேண்டியது சொல்லப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, அன்புமணி ராமதாஸ் என்னுடைய மகனே இல்லைன்னு சொல்லப்படுற அடுத்து. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். சார், இவர் யார் சார்? யாராவது இயக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக ஐயாவை இயக்குறது அவருடைய 2வது பொண்டாட்டி. அவங்க தான் இதை இயக்குறாங்க. அவங்களுக்கு பண தேவை இருக்குது. ஐயாவுக்கு வயசாச்சு, அந்த அம்மா இன்னும் சின்ன வயசு தான், 15 வயசு வித்தியாசம் இருக்குதான் சொல்கிறாங்க. அதனால் இந்த பணத்துக்காக ஒரு பெண் நினைத்தால் கெடுப்பா, ஒரு பெண் நினைத்தால் உருவாக்குவாள். இப்போ ஐயா பக்கம் இருக்கிறது கெடுக்கிற பெண் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இது எப்படி சார் இது திட்டமிட்டு நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா அவரே பல வருடங்களுக்கு அப்புறம் இப்போ 2வது மனைவியை முகம் காமிக்கிறது சொல்லப்படுது. அது எப்படி சார்? ஏன்னா இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? அன்புமணி ராமதாஸ் ரொம்ப மெச்சூர்டான குழந்தை. அது சின்ன இளைஞராக இருந்தாலும் இவ்வளோ நாள் உள்ளது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு டே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் குடும்ப பெண் அந்த பிரச்சனை, அப்புறம் ஐயாவோட இந்த பொது வாழ்க்கையில் உள்ளது, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லாமல் இருந்தார். இன்னும் கூட இவர் மேலே தவறான ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. இவர் இவ்வளோ சொல்கிறாரு. எனக்கே ரொம்ப மனசு, நான் அன்புமணி ராமதாஸ் யாராக இருந்தாலும் பட் அவரை பற்றி சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அது மாதிரி தான் எல்லா மக்களும் பண்ணுறாங்க. டோட்டலாக அவர் காலின்னு தான் நான் சொல்கிறேன். அவருக்கு ஓட்டு போட ஒரே ஒரு ஆள் அன்புமணி. அவருடைய பொதுச் செயலாளர் இருக்க இல்லையா, மணி மட்டும் தான் இருப்பார் பாருங்கள் நீங்கள். சார், இந்த விசாரணை அவரை கைது பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி சார்? அது கட்சியினருக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கும்ல சார்? கட்சியில் இல்லை, முதல்ல வழக்கை எப்படி பதிவு செய்வாங்கன்னா, இவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க,
பெரிய ஏவும் சேர்த்து தான் போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இந்திய சட்டங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சார் இவர் மேலே தானே சார் குற்றச்சாட்டு இருக்குது. அவர் எப்படி சார் கைது பண்ணுவாங்க? இவர் வாங்கின காசு அவர் என்ஜாய் பண்ணிக்க மாட்டார், அவர் கட்சி காசு செலவு பண்ணிக்க ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் 800 இருந்தால் இவர் வாங்கிக்க மாட்டார் அந்த காசை, இல்லை அவர் கட்சிக்காக ஏதாவது செலவு பண்ணிக்க மாட்டாரா? ஸோ இப்படி தான் வந்து இது குற்றப்பதிவில் வந்து வரும். அது டோட்டல் டேமேஜ் ஆகிடும் அது கட்சிக்கும் இவருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கான எலெக்ஷன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குமா இல்லை வாய்ப்பு இருக்காது? அது இனிமேல் அவங்க சேரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இப்போ அன்புமணி வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போகிறாரு. அவர் இளைஞர்களுக்கு தேவையான ஒரு நல்ல தலைவனாக மாதிரி போகிறாரு. இனிமேல் ஐயா வந்து கழட்டி விடப்பட்ட ஒரு ரயில் பெட்டியாக தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ ஒரு போன வாரம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாங்க சென்னையில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி சேராகவும் இன்றைக்கி வந்து அது மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே கொடியுடன் வந்துருக்குறாங்க. இது எப்படி சார் ஒரு போட்டியாக பார்க்குறீங்களா சார் நீங்கள் போட்டியாக பார்த்தாலும் இப்போது நம்ம அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது அவர் பக்கம் ஆள் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆதரவு இல்லாத மக்கள் பக்கம் அவர் இருக்கார், ஆதரவுள்ள இந்த படைகள் பக்கம் இவர் இருக்கார். அதுதான் அதனுடைய பின்னணியாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் ஐயா வந்து மேடையில் இருக்கும்போது அவர் ஒரு இதுவாக பண்ணுவார். இவர் தான் வந்து உட்காரணும், அவர் தான் உட்காரணும்லாம் கொஞ்சம் கேவலமானதெல்லாம் பண்ணுவார். இவர் அன்புமணி அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகிறது போகிறது. அதனால் அன்புமணியை வந்து எல்லா மக்களுக்கும் புரிஞ்சு, அதாவது பிடிச்சிருக்கு, அதுதான் சொல்ல முடியும். சார் இப்போ தேர்தலுக்குள்ளே அவங்க ஒன்றா இருந்தால் அந்த ஓட்டுகள்லாம் ஒன்றா இருக்கும், இல்லைனா கொஞ்சம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து கணிப்பு இருக்குது சார். அது எப்படி சார்? இல்லை பிரியவே பிரியாதுங்க. அதாவது அவர்கிட்டே இருக்கிற ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக அன்புமணியை தான் இது பண்ணுவாங்க. அன்புமணிக்கு 100% ஓட்டு வந்துருங்க. ஒரு 2-3% அங்கே எங்கேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவருக்கு என்ன அவங்க ஜாதி பெல்ட்டு அப்புறம் சில அரசியல் நோக்கர்கள் நல்லவங்க அவர் அன்புமணிக்கு தான் வாக்களிப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை சார். முக்கியமாக பார்த்தோம்னா சௌமியா அவர்களும் வந்து இந்த ரோலில் வந்து ப்ளே பண்ணுறாங்க சார். அது எப்படின்னா இவர் ஒரு 100 நாள் வந்து சுற்றுப்பயணம் போனார் அன்புமணி அவர்கள். இப்போ அவங்க வந்து மகளிரை வந்து மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 100 நாள் சுற்றுப்பயணம். இதே வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த விஷயங்கள் தான் அவருக்கு பிடிக்கலையோ பெரியவருக்கு? இல்லை அன்புமணி அவங்க சௌமியா அன்புமணி வராங்க. அவங்க ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் வந்த ஒரு பெண்மணி. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பசுமை அந்த மாதிரி விஷயங்களை கையில் கொண்டு வராங்க. பெண்களை வந்து நீங்கள் பெண்களை வந்து கவரணும்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் தான் அன்புமணிக்கு வந்து ஒரு பெரிய இது ஆதரவு தான் சௌமியா அன்புமணியோட அந்த நிகழ்வுகள். சார் இப்போ வந்து பார்த்தோன்னா வேட்பாளர் மனுலாம் வந்து வாங்குறாங்க, இதெல்லாம் கூட வந்து அங்கீகரிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு. அது எப்படி சார் பார்க்குறாங்க? இதே அவரு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னுடைய மகன் இல்லை அன்புமணின்னு அது மட்டும் தான் சொல்லலை. அதனால் டோட்டல் காலி, ஐயா வந்து டோட்டல் காலி ஆகிட்டார். அது அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதே மாதிரி இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களும் இவர் பக்கம்தான் ஆதரவாக இருக்காங்க. ஐயாவை யார் கூப்பிடுவாங்கன்றது பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் சார். அது சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா சார், மகனே இல்லை அப்படின்றதுக்கும்? கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பைத்தியக்காரன் போய் சொல்ல ஒரு பெரிய ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர். நீ என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ நான்லாம் வந்து இந்திய நாட்டின் குடிமகன். இப்போ நான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த 108 சேவை இதெல்லாம் நல்லா பண்ண ஒரு பிள்ளை தான் அது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல அழகான விஷயங்கள்லாம் கொண்டு போனவர். அவரை போய் இப்படி மனக்குறை பண்ணலாம் இல்லை. அவர் சொல்ல போகிறதுக்கு நீங்கள் ஒன்றா பாருங்கள், எலெக்ஷன் நெருங்க அன்புமணி என்னுடைய மகன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க சார். நன்றி.